மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரும், சிறந்த காளையின் உரிமையாளருக்கு டிராக்டரும் பரிசளிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகை ஒட்டி உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் களை கட்டியது. தொட்டு பார் என்று சீறி பாய்ந்த காளைகளை விடுவோமா என்று வீரர்கள் வீரத்துடன் அடக்கினர். சீறி வந்த காளைகளை அடக்கி பிடித்த வீரர் ஒருவர் காளையுடன் கீழே விழுந்தும் பிடியை விடாமல் வெற்றி பெற்றார். ஒரு தங்க காசு ஒரு ஆள் படி சூப்பரியா மாடு அழகான மாடியா பிடி பாப்பா ஆக சுத்துதியா சுத்துது அழகா ஆகா சுத்துதியா இருக்கிற குழியெல்லாம் தோண்டு எடுக்குது அடுத்த மாதிரி என்னப்பா குழியெல்லாம் தோண்டிக்கிட்டு இருக்குப்பா. பாப்பாக்குடி விக்னேஸ்வரன் காளை களத்தில் நின்று விளையாடிய நிலையில் மண்ணை குத்தியே வீரர்களை மிரள வைத்தது வீரபாண்டி நவநீதன் காளை. இரண்டாவது சுற்றில் காளைகள் ஆதிக்கம் செலுத்திய நிலையில் வீரர்கள் கம்பிகளை பிடித்து தொங்கியதால் விழா கமிட்டியின் கிண்டலுக்கு ஆளாகினர். பெண்களும் திருநங்கைகளும் களத்தில் இறக்கிய காளைகள் நின்று விளையாடி வீரர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தினர். திரும்பி வர்றது பாரு நீ பிடினா உடனே வர சூப்பர் வர சூப்பர் வர அழகுடா சூப்பர் மாட்ட பிடிச்சு பாரு உள்ள மாட்ட எங்கடா ஓடிறீங்க மாட்ட பிடிப்பா தம்பிகளா காளை வெற்றி பெற்றது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த வெள்ளை காளை வீரர்களுக்கு பயம் காட்டியது. முடிஞ்சா கீழே இறங்கி வா என்று கருப்பு வெள்ளை ஸ்ரீரங்கம் காளை வீரர்களுக்கு சவால் விடுத்தது. எட்டாவது சுற்றில் களமிறங்கிய கோவில்பட்டி ஏவிஎம் கருப்பு லைட் வெள்ளை காளை வீரர்களை குத்தி தூக்கியது. பெரிய கொம்பு மாடு பெரிய கொம்பு மாடு அது முடி கொம்பு இந்த பெரிய கொம்பு மாடு ஏற்கனவே பல வேற குத்தி குளிச்சுக்கு போல இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கோயில்பட்டி ஏவிஎம் பாபு மாடு சூப்பரியா அழகான மாடியா லோடு சுத்துது மாடு சுத்துது. புதுக்கோட்டை மாவட்டம் கோயில்பட்டி ஏவிஎம் பாபு மாடு காளை வெற்றி பெற்றது காளை வெற்றி பெற்றது. உடல் முழுவதும் விபூதியை பூசி வந்த சிறுவர்களின் காளை சீறி பாய்ந்து வெற்றியை பெற்றது. இதனிடையே களத்தில் காளையின் உரிமையாளர் ஒருவர் தாவேக குடியை காண்பித்ததால் பரபரப்பு எழுந்தது. அவரது காளைக்கு பரிசு இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. பார்வையாளர்களின் இதய துடிப்பை எகிர வைத்த இறுதிப் போட்டியில் கருப்பாவூரணி கார்த்தி மொத்தமாக 19 காளைகளை அடக்கி முதல் பரிசை தட்டி சென்றார். அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் மற்றும் தனியார் அமைப்பு சார்பில் 3 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக மாண்புமிகு வணிகவரி பதிவு வழங்கியுள்ளார்கள். அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணன் எல்லாத்துக்குமே இந்த வெற்றியை அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கான வெற்றி தான், அது எனக்கான வெற்றி கிடையாது. 16 காளைகளை அடக்கிய பூவந்தி அபிசித்தர் 2வது இடத்தையும்,
11 காளைகளை அடக்கி பாத்திங்காபுரம் ஸ்ரீதர் 3வது இடத்தையும் பிடித்தனர். அவர்களுக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. ஒரு ஆள் சூப்பரா தம்பி, அழகா தம்பி, ஆடுறா இப்பதான் அப்படி சூடு பிடிச்சிருக்கு. ஆடுறா சூப்பரா, வீரன் 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 வெற்றி பெற்றார், வீரன் வெற்றி பெற்றார். அருமை அருமை தம்பி. இரண்டாம் பரிசு அபிஷித்தர் அவர்களுக்கு திமுக மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஜிபி ராஜா சார்பாக பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. மூன்றாவது பரிசு கை தட்டுங்கப்பா ஸ்ரீதர் பைக் பரிசாக வழங்கப்படுகிறது. 2026 அலாலூர் ஜல்லிக்கட்டுல 2வது பரிசு பெற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த போட்டிக்கு இன்னும் 1 மாசத்துல தயாராயிருக்கு. களத்தில் காளையர்களை சிதறடித்த புதுக்கோட்டை ஏவிஎம் பாபு காளை சிறந்த காளையாக தேர்வானது. அதன் உரிமையாளருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான டிராக்டர் மற்றும் கன்றுடன் கூடிய கறவை மாடு பரிசாக வழங்கப்பட்டது. சிறந்த காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் வழங்குகிறார்கள். மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. நான் கடந்த 40 ஆண்டு காலமா ஜல்லிக்கட்டு காளைகளை என்னோட குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதற்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு இந்த டிராக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. இது முதல் களம், நான் வாங்கி முதல் களம் வந்த கலை, முதல் அடைப்பு, முதல்ல எனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரித்திருந்திருக்கு இந்த குழந்தை எனக்கு. கைக்குறிச்சி தமிழ் செல்வன், மதுரை கென்னடி ஆகியோரின் காளைகள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்தன. அவர்களுக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 17 மாடுபிடி வீரர்கள், 20 காளை உரிமையாளர்கள், 4 காவலர்கள் என மொத்தமாக 63 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 21 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து மதுரை சென்றார். மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் வழிநெடுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்களும் மக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அலங்காநல்லூர் சென்றடைந்த முதலமைச்சர் வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகள் மற்றும் அவற்றை வீரர்கள் தீரத்துடன் அடக்கியதை கண்டுகளித்தார். ஜல்லிக்கட்டு களத்தில் வீரர்களை மிரள வைத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் தங்க மோதிரம் பரிசளித்தார். மதுரை 5 ஸ்டார் குரூப்ஸ் சீமான் ராகுல் டோல்மாடு சூப்பரியா அழகா அந்த பையனுக்கு கொண்டிருக்கும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு வீரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று அறிவித்தார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். தொடர்ந்து பேசிய அவர் அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான சிறப்பு உயர்தர பயிற்சி மையம் மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். முதலமைச்சரின் இந்த புதிய அறிவிப்புகளை கேட்டு களத்தில் இருந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். தங்களது நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது பெருமகிழ்ச்சி அளிப்பதாக வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தட்டும் போது எங்களுக்கு கிடைக்குது. நல்லா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு ஐயா. முதல் வீரராக வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா எல்லா வீரர்களுமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஐயா தான் உதவி பண்ணும். அது மிக மிக சந்தோஷம் எங்களுக்கு. படிப்புலதான் எங்கிட்ட போக முடியல. ஜல்லிக்கட்டுலனாச்சும் போய் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில வீட்டுல அனுப்புவாங்க. இப்ப இவங்க அந்த பயிற்சி மையம்ன்றது அவுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது. அடுத்தடுத்து தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புங்க. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு பணி, காளைகளுக்கு சிறப்பு பயிற்சி மையம் உள்ளிட்ட அறிவிப்புகளால் எதிர்வரும் ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கருத்து சொல்வதை விடுத்து காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறச் செய்யும் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது.
தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருவதால் தேர்தல் களம் அனல் கிளப்ப தொடங்கிவிட்டது. ஆளும் கட்சியான திமுகவும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் தங்களது கூட்டணியை வலுப்படுத்தும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஜனநாயகன் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவு என்று காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை நடத்தினார். காங்கிரஸ் தலைமையகமான இந்திரா பவனில் மாலை 4 மணி அளவில் நடைபெற்ற ஆலோசனையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் கே. சி. வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு MP, MLA-க்கள் என 41 பேர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கருத்து கேட்கப்பட்ட நிலையில் தமிழக அமைச்சரவையில் குறைந்தபட்சம் 3 முதல் 6 இடங்களை கேட்டுப் பெற வேண்டும் என்று சிலரும், விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி வைக்கலாம் என சிலர் கருத்து தெரிவித்ததாக தெரிகிறது. ஆனால் திமுகவுடனான கூட்டணியை தொடரவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையும் பெரும்பாலான MP, MLA-க்களும் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 35 முதல் 50 தொகுதிகள் வரையாவது திமுக தலைமையிடம் கேட்டுப் பெற வேண்டும் என்றும் கூறியதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்றே ராகுல் காந்தியும் தனது விருப்பத்தை கூறியுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் கருத்து மோதலை விடுத்து கட்சியை வெற்றி பெற வைக்கும் பணிகளில் கட்சியினர் ஈடுபட வேண்டும் என்று ராகுல் காந்தி அறிவுறுத்தியதாக தெரிகிறது. திமுகவை விட காங்கிரசுக்கு சரியான கூட்டணி அமையாது என்று ப. சிதம்பரம் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவது கட்சியின் நன்மதிப்பை குறைக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதேபோன்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளிடமும் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தியது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே. சி. வேணுகோபால், காங்கிரசுக்கு தன்மானம் முக்கியம் என்றும் தேர்தல் குறித்த முடிவுகளை காங்கிரஸ் தலைமை விரைந்து எடுக்கும் என்றும் தெரிவித்தார். The discussion were constructive and focused on strengthening the party and its future strategy in Tamil Nadu. The meeting has unanimously entrusted Honorable Congress President and Leader of Opposition on taking decisions. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கூட்டணி விவகாரத்தில் டெல்லி தலைமை எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் தலைவர்கள் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ட்வீட் போடுவது, அறிக்கை கொடுப்பது, இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள். யாரும் பேசக்கூடாது என்று. இதனிடையே சென்னையில் நாளை நடைபெற இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை காங்கிரஸ் தலைவர்கள் தொகுதி வாரியாக யாத்திரை நடத்த இருக்கும் நிலையில் இம்மாத இறுதிக்குள் இந்த யாத்திரையில் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் உள்ளிட்ட முதற்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வாக்குறுதிகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் பம்பரமாய் சுழன்று தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக ஆட்சியை தக்கவைக்க திமுக தீவிரம் காட்டி வரும் நிலையில் மறுமுனையில் இழந்த அரியணையை அடைய அதிமுக காய்களை நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களை கவரும் வகையில் 2026 தேர்தலுக்கான 5 முக்கிய வாக்குறுதிகளை வெளியிட்டார். மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் திமுக அரசு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறது. இதற்கு மாற்றாக குலவிளக்கு என்ற திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக அளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். மகளிருக்கு விடியல் பயண திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் நிலையில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பதற்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி, நகரப்பகுதிகளில் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டி விலையில்லாமல் வழங்கப்படும் என்றார். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கும் சூழலில் அதிமுக ஆட்சியில் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்.
அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் மூலம் மகளிருக்கு 25,000 ரூபாய் மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதனிடையே தமிழ்நாட்டின் நிதிச்சுமைக்கு மத்தியில் இந்த திட்டங்கள் எப்படி சாத்தியமாகும் என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். நிர்வாக திறமை இருந்தால் எல்லாமே சமாளிக்கலாம். நிர்வாக திறமையற்ற இருக்கின்ற பொழுதுதான் இந்த கடன் சுமை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. 2ஆம் கட்ட தேர்தலுக்கு முழுமையாக வெளியிடுகின்ற பொழுது இன்னும் பல அறிவிப்புகள் வெளியிடப்படும். இந்நிலையில் திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை உணர்ந்து அந்த திட்டங்களை காப்பியடித்து எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளாக தந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 2011 மற்றும் 2016 சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் என்னவானது என்பதை எடப்பாடி பழனிசாமி தனது மனசாட்சியை கேட்டு பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இலவச செல்போன், இலவச செட்டப் பாக்ஸ், பொது இடங்களில் இலவச வைஃபை உள்ளிட்ட அதிமுகவின் முந்தைய கால வாக்குறுதிகளை அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் களத்தில் 4 முனை போட்டி நிலவும் சூழலில் மக்கள் மனம் கவரும் வாக்குறுதிகள் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் தேர்தல் கள ஆய்வாளர்கள். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றன. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் உயிரிழந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் உட்பட சுமார் 97 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக விண்ணப்பிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை தேர்தல் ஆணையம் அவகாசம் அளித்திருந்தது. இதற்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. இதுவரை ஒட்டுமொத்தமாக சுமார் 12,80,000 பேர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் திருத்தப் பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகிறது. குழந்தைகளுக்கு வழங்கப்படும் அல்மான் சிறப்புக்கு தடை விதித்து தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ட்ரைடஸ் ரெடிஸ் என்ற மருந்து நிறுவனம் தயாரித்த அல்மான் கிட் மருந்தின் தொகுப்பில் உயிர்கொல்லி நச்சு இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்தின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அதில் உயிரை கொல்லும் எத்திலின் கிளைகால் நச்சு வேதிப்பொருள் இருப்பது தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 தயாரிப்பு தேதியுடன் உற்பத்தி செய்யப்பட்ட மருந்தில் எத்திலின் கிளைகால் கலந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2025 தயாரிப்பு தேதி மற்றும் டிசம்பர் 2026 காலாவதி தேதி கொண்ட அல்மான் கிட் சிரப் மருந்தை பயன்படுத்தவோ விற்கவோ வேண்டாம் என அரசு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. பொதுவாக இந்த மருந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, ஒவ்வாமை, ஆஸ்துமா பாதிப்புகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து கடந்த மாதம் பண்ணை கொள்முதல் விலை ₹6.40 விற்பனையானது. கடந்த 15 நாட்களில் படிப்படியாக குறைந்து ₹5.60 விற்பனையானது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பீதி முட்டை விற்பனையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு, வடமாநிலங்களுக்கு செல்லும் ஏற்றுமதி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் முட்டை விலை மேலும் 30 காசுகள் குறைந்து ₹5.30 விற்பனையாவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இதேபோன்று பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ₹149 முட்டை கோழி 1 கிலோ ₹82 தென்னிந்திய கோழி பண்ணையாளர்கள் சங்கம் நிர்ணயித்துள்ளது. குன்னூர் அருகே கட்டுமான பணிக்காக குழி தோண்டிய போது மண் சரிந்து வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அருவங்காடு அடுத்த ஓதனட்டி கிராமத்தில் கட்டுமான பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். பக்கவாட்டு சுவர் அமைக்க குழி தோண்டிய போது மண் சரிந்து விழுந்ததாக தெரிகிறது. இதில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான், நசீர் உசேன், உஸ்மான் ஆகியோர் மண்ணுக்குள் புதையுண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நீலகிரி தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் 3 பேரின் சடலங்களையும் கைப்பற்றினர். அளவில்லாத மண் சரிந்து விழுந்ததில் ஏற்பட்ட நெருக்கடியில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த 3 உடலையும் கைப்பற்றிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதி பெற்று கட்டுமான பணி நடத்துவது விதி என்பதால் அனுமதி பெற்று கட்டுமான பணி நடந்ததா என்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாடு
முழுவதும் 97% ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 2,22,91,710 அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசாக தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழுநீள கரும்பு ஆகியவற்றுடன் 3000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். கடந்த 8ஆம் தேதி சென்னை பட்ரோடு சாலையில் உள்ள நியாய விலை கடையில் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் மும்முரமாக நடைபெற்றது. பொங்கல் பண்டிகை முடிந்த நிலையில் தற்போது வரை 97%, அதாவது 2,15,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் பரிசு தொகுப்பு மற்றும் 3000 ரொக்கத்தை பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிசு தொகுப்பு பெறாதவர்கள் திங்கட்கிழமை முதல் அந்தந்த நியாய விலை கடைகள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது குடும்பத்தினரோடு உரியடித்து உற்சாகமாக பொங்கல் விழாவை கொண்டாடினார். சென்னையில் பேரக்குழந்தைகளோடு பொங்கல் கொண்டாடிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாடுகளுக்கும் படையலிட்டார். தொடர்ந்து குடும்பத்தினரோடு விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார். முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் குழு புகைப்படமும் எடுத்து மகிழ்ந்தனர். என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கான பேனரில் டிடிவி தினகரன் புகைப்படம் இடம்பெற்றிருந்த நிலையில் திடீரென அது அகற்றப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி என்டிஏ சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியினர் கலந்து கொள்கின்றனர். இதற்கான பேனரில் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் புகைப்படம் இடம்பெற்றிருந்ததால் என்டிஏ கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைகிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் பேனரில் புகைப்படம் இடம்பெற்றது குறித்து விளக்கம் அளித்தார். எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிறது தான். உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள். இவர் ஆர்வத்தில் பேனர்ல வச்சிருக்கிறத வச்சுட்டுலாம் நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் எல்லாம் பதில் சொல்ல முடியும். அது கமலாலயத்திலேருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும். இதனிடையே தினகரன் புகைப்படம் இடம்பெற்ற பேனர் தற்போது அகற்றப்பட்டுள்ளது. எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் சில தினங்களில் நான் முறையாக அறிவிப்பேன். உங்களை அழைத்து அறிவிப்பேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அளித்த விளக்கம்தான் இது. அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு ஓ பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான சட்ட போராட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக தலைமையோடு திமுகவை எதிர்கொண்டா தேர்தல் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முடியாது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும். சர்வாதிகார போக்கில் நான் இவரை சேர்க்க முடியாது, அவரை சேர்க்க முடியாது, இவரை சேர்க்க முடியாது சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஐயா, பிரிந்திருந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பாஜக ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தாங்க. மூத்த தலைவர்களுடைய விருப்பமாகவும் இருந்து அதே மனப்பான்மையில தான் பாஜக இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாரு நல்ல ஐடியா புத்திமதி சொன்னா கேட்கணும், கேட்கறவங்க கேட்கலன்னு நான் என்ன செய்வேன்? தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் என்றும் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு வரவில்லை என்றும் ஓபிஎஸ் கூறினார். இந்தியாவின் முதல் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு வங்கம், அசாம் மாநிலங்களுக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக மேற்கு வங்க மாநிலம் மால்டா பகுதிக்கு சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஹவுரா முதல் கவுகாத்தி வரையிலான நாட்டின் முதல் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஜல்பைகுரி, திருச்சி, ஜல்பைகுரி, நாகர்கோவில், அலிப்பூர் துவார், பெங்களூரு, அலிப்பூர் துவார், மும்பை வழித்தடத்திற்கான
அம்ரித் பாரத் ரயில் சேவைகளையும் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் தொடங்கி வைத்தார். முன்னதாக வந்தே பாரத் ரயிலில் ஏறி ஆய்வு செய்த பிரதமர் அதில் பயணம் செய்யவிருந்த மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர்களுடன் உரையாடினார். தலைநகர் டெல்லியில் காற்றின் தர மேலாண்மை ஆணையம் காற்றின் தர குறியீடு மிகவும் கடுமையான நிலையை நெருங்கியதால் தரநிலை செயல் திட்டத்தின் 4ஆம் கட்டம் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீடு 428 என்ற கடுமையான நிலையை எட்டியதால் 4ஆம் கட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகள், இயற்கை எரிவாயுவால் இயங்கும் வாகனங்கள் தவிர மற்ற லாரிகளுக்கு டெல்லிக்குள் அனுமதி இல்லை. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மற்றும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இணைய வழியில் பாடங்கள் நடத்தவும் தேவைப்பட்டால் நேரில் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கான உள்கட்டமைப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கடும் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறும் வெளியே சுற்றித் திரிய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாயை கடந்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றம் காரணமாக தங்கம் விலை தொடர் ஏற்றத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,06,240 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வெள்ளி விலையும் கிராமிற்கு 4 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 310 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 3,10,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் வெள்ளியின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பதால் வெள்ளி விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. அதிகரித்து வரும் விலை உயர்வால் திருமணத்திற்கு தங்கும் வெள்ளியை வாங்க திட்டமிட்டிருந்தவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தை அமாவாசையையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல், குற்றால அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதன்படி இன்று தை அமாவாசையையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ராமேஸ்வரம் வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலையில் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து பூஜை செய்தனர். அதன்பின் ராமநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தை அமாவாசையையொட்டி மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதேபோன்று கோவை மாவட்டம் பேரூரில் நொய்யலாற்று படித்துறையில் ஏராளமானோர் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். வேத மந்திரங்கள் முழங்க அரிசி, பூ, தர்பை புல், எள் உள்ளிட்டவற்றை வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சூரிய பகவானை வழிபட்டனர். அதன்பின் பட்டீஸ்வரர் கோயிலிலும் சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த மக்கள் மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுலா தலங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்களில் பொதுமக்கள் குடும்பமாக குவிந்து காணும் பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரைக்கு காலை முதலே பொதுமக்கள் குடும்பமாக வருகை தந்தனர். கடற்கரை மணற்பரப்பில் அமர்ந்தவாறு அரட்டை அடித்து சிற்றுண்டிகள் உண்டு மகிழ்ந்தனர். சென்னை பெசன்ட் நகர் முதல் திருவான்மையூர் கடற்கரை வரை பொதுமக்கள் குடும்பமாக வந்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தனர். சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டு கழித்தனர். நல்லா இருக்கு. பட் ஷாப்ஸ் அங்க ராட்டம்லாம் க்ளோஸ் பண்ணாதா கொஞ்சம் டிசப்பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. ஆனா பெசன்ட் நகர் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபெஸ்டிவ் டைம்னா இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஆனா தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, செம்மொழி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பொதுமக்கள் காணும் பொங்கலை கொண்டாடினர்.
வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அதிகளவில் திரண்ட மக்கள் விலங்குகளை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். சிங்கம், புலி, பாம்புகள், பறவைகள் பல விதமா இருக்கு. இடம் நல்லா இருக்கு. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைய ரொம்ப லைக் பண்ணா. அவளுக்கு சில்ட்ரன்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸ்ல எல்லாம் படிக்கும் போதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கும்போது அது நேரில் பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அவளுக்கு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா சனிக்கிழமை காணும் பொங்கல் வேற அப்படின்னு. ஆனால் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. மாமல்லபுரத்தில் குவிந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தப்பசு உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சீசனை ஒட்டி குவிந்த வெளிநாட்டு பறவைகளை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குவிந்தனர். உதகை படகு இல்லத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகு, துடுப்பு படகு உள்ளிட்டவற்றில் சவாரி செய்து பொழுதை கழித்தனர். போட்டிங் உள்ள போனீங்கனால வெளியே வர மனசு வராது. அந்த அளவுக்கு போட்டிங் சூப்பரா இருக்குது. கிரவுட் நல்ல கிரவுட் சூப்பரா இருக்கு. பொங்கல் சீசன் இங்கதான் பொங்கல் களை கட்டு. சேலம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஏற்காடுக்கு சென்று காணும் பொங்கலை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் மெயினருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்தனர். கல்யாணம் ரீசெண்டாக தான் முடிஞ்சு. காணும் பொங்கலுக்காக நாங்கள் வெக்கேஷனுக்காக இங்கே வந்தோம். குற்றாலத்தை பார்க்க வந்தோம். தண்ணி சூப்பராக ஒழுகுது. கூட்டம் அதிகமாகவும் இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு, வெயில் கிளைமேட்டுக்கும் ஜில்னஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் சிலன்று கொட்டும் தண்ணீரில் நீராடிவிட்டு படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி மேற்கொண்டனர். நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தில் ஒரே நாளில் 12,000க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்தனர். ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான பொருட்களை கண்டு வியந்தனர். அந்த காலத்துல உள்ள பொருளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க சின்ன வயசுல இந்த பொருளை நாங்க பார்த்தோம். அது இப்ப நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் படகு சவாரி செய்ய ஏராளமானோர் குழுமினர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை பார்வையிட ஆயிரக்கணக்கானவர்கள் குவிந்தனர். நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவு எட்டிய நிலையில் கடல் போல தோற்றமளித்ததால் பொதுமக்கள் பிரமித்தனர். தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். கிருஷ்ணகிரி அருகே கும்மனூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 200க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தோடின. திப்பனப்பள்ளி, கும்மனூர், தாசரிப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் வந்த காளைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தலையில் வண்ண வண்ண தட்டுக்களை அணிவித்து அவிழ்த்து விடப்பட்டன. அந்த காளைகளை இளைஞர்கள் தட்டிவிட்டு உற்சாகப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சமத்துவபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தனது தாயை பார்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். பழனி சாலையில் சென்றபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதி பாலமுருகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியதுடன் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவையை அடுத்த சீக்கம்பதி மலை கிராமத்தில் திமுக சார்பில் நடந்த பொங்கல் விழாவில் பழங்குடியின மக்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர்.
100க்கும் மேற்பட்ட பொங்கல் பானைகளில் வரிசையாக பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் முழக்கத்துடன் பொங்கல் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற தியாக பெருமான் ஆராதனை விழாவில் இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினர். காலை 7 மணிக்கு காரைக்குடி ஸ்ரீ ராஜு பாகவதர் குழுவினரின் உச்சவருத்தி பஜனையுடன் இசை நிகழ்ச்சி தொடங்கி சகஸ்கரநாம பாராயணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடினர். கள்ளக்குறிச்சி அருகே விருகாவூர் டாஸ்மாக் கடையில் மதுபானங்களை வாங்க கூட்டம் அலைமோதியது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை அன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சனிக்கிழமை அன்று விருகாவூரில் உள்ள டாஸ்மாக் கடையில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் வந்து வாடிக்கையாளர்களை ஒழுங்குபடுத்தி வரிசையில் நிற்க வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கஞ்சா போதையில் இருசக்கர வாகனங்கள் வீட்டு மின் விளக்குகளை உடைத்த இளைஞர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். தாழவேடு இருளர் காலனியில் நள்ளிரவு நேரத்தில் கஞ்சா போதையில் இருந்த 6 இளைஞர்கள் இருசக்கர வாகனங்கள் வீட்டின் மின் விளக்குகள் தெரு விளக்குகளை அடித்து உடைத்துள்ளனர். மேலும் பட்டாக்கத்தியை காண்பித்து பொதுமக்களை அச்சுறுத்திய அவர்கள் ராமசாமி என்ற முதியவரை கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது. இதில் பலத்த காயமடைந்த ராமசாமி சென்னை ராஜீவ்காந்தி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் உக்கம் பெரும்பாக்கத்தில் உள்ள 27 நட்சத்திர விநாயகர் கோயிலில் பொங்கலையொட்டி 108 பசுக்களை கொண்டு கோபூஜை நடைபெற்றது. காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் உள்ள கோயிலில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று கோபூஜை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நட்சத்திர விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கோயிலின் திடலில் 108 பசுக்களுக்கு மஞ்சள், குங்குமம், துண்டு, பூமாலைகள் அணிவித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் ஓட்டுநர் இல்லாமல் ஓடிய மாட்டு வண்டிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. காணும் பொங்கலை முன்னிட்டு திருக்கடையூரில் மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயங்கள் நடைபெற்றன. சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்த 2 மாட்டு வண்டிகள் சாலையில் கவிழ்ந்த நிலையில் ஓட்டுநர் இல்லாமல் வண்டிகள் மட்டும் ஓடியது பார்வையாளர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லையில் நண்பரின் இருசக்கர வாகனத்தை அடகு வைத்து பணத்தை சுருட்டிய 2 கைது செய்யப்பட்டனர். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கவின் நிர்மல் ராஜேஷ், மகேஷ், கணேசன் ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி மணப்படை வீடு பகுதியில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியுள்ளனர். பின்னர் கவின் நிர்மல் ராஜேஷை வீட்டில் விடுவதாக அழைத்துச் சென்ற மகேஷ், கணேசன் இருவரும் அவரது இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று அடமானம் வைத்துவிட்டு பணத்தை பெற்றுள்ளனர். இது தொடர்பாக புகாரை விசாரித்த காவல்துறையினர் மகேஷ், கணேசன் இருவரையும் கைது செய்து வாகனத்தையும் மீட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே முக்குணம் கிராமத்தில் ரேடியோ செட் அமைப்பதில் ஏற்பட்ட தகராறில் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. தாக்குதல் தொடர்பாக நாராயணசாமி தரப்பினர் அளித்த புகாரின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தாங்கள் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பார்த்திபன் தரப்பினர் செஞ்சி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் வழுக்குமரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. நாகர்பள்ளம் விளையாட்டு திடல், சட்டயம் புதூர் கோவில் திடல், குமாரமங்கலம் பகுதிகளில் நடைபெற்ற போட்டிகளில் திரளான இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 25 அடி உயரம் கொண்ட மூங்கில் வழுக்குமரம், வெந்தயம், உளுந்து, கிரீஸ் உள்ளிட்டவை தடவி ஊற வைக்கப்பட்டிருந்தது. வழுக்குமரத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஏற முயன்றனர். மரத்தின் உச்சிக்கு சென்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. காரைக்காலில் நடைபெறும் கார்னிவல் திருவிழாவில் காணும் பொங்கல் தினத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தனர். 2வது நாளில் பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட கலைஞர்கள் பார்வையாளர்களை மகிழ்வித்தனர். வாழப்பாடி அருகே கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 வயது குழந்தை மற்றும் தந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. நாமக்கல்லைச் சேர்ந்த கிருத்திகேஷ் தனது மனைவியுடன் எஸ்யூவி வகை காரில் சென்னை நோக்கி சென்றபோது பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் எதிரே வந்த கார் மீது மோதியது. இதில் மற்றொரு காரில் பயணித்த சுரேஷ், அவரது 4 வயது மகன் தஸ்விந்த் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மனைவி பிரியா, 1.5 வயது பெண் குழந்தை படுகாயமடைந்தனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் மின்மாற்றி வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தாமோதர் விகார் பகுதியில் இருந்த மின்மாற்றி திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. அப்போது அருகில் இருந்த நபர் மீது தீ பற்றிய நிலையில் அவர் அலறியபடியே ஓடினார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்து அவரை காப்பாற்றினர். मन्नू हट जा, मन्नू अंदर जा, दुकान में जा, मन्नू हट जा, मन्नू अंदर जा, दुकान में. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை பருகி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் கூறினார். பாகிரத் புரா என்ற பகுதியில் மாநகராட்சி விநியோகித்த குடிநீரை பருகிய 15 பேர் கடுமையான வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டு உயிரிழந்தனர். இந்நிலையில் இந்தூர் சென்ற ராகுல் காந்தி சிகிச்சை பெற்று வரும் மக்களை மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள தனது சொந்த ஊரில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பொங்கல் வைத்து கொண்டாடினார். முட்டம் கிராமத்தை சேர்ந்த அமைச்சர் பன்னீர்செல்வம் உரிப்பானை அடித்தபோது கிராம மக்கள் கரவொலி எழுப்பினர். விளையாட்டுப் போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கினர். காணும் பொங்கலையொட்டி கோவை காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்காவில் ஆயிரக்கணக்கானோர் குடும்பத்துடன் குவிந்தனர். நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் பெற்று பூங்காவை வலம் வந்து ரசித்தனர். இப்போ செம்மொழி பூங்கா வந்ததுக்கு அப்புறம் இங்கே போகிறதுக்கு நல்லா இருக்கு. நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கூடயும் பேசி விளையாடி ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் மருச்சுக்கட்டி அருகே தனியார் பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் நல்வாய்ப்பாக பயணிகள் உயிர் தப்பினர். ராமேஸ்வரத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற பேருந்தின் கியர் பாக்ஸில் இருந்து புகை வந்த நிலையில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் உடனே கீழே இறங்கினர். தொடர்ந்து பேருந்து தீப்பற்றி எரிந்துள்ளது. மானாமதுரை மற்றும் பரமக்குடியிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பழனி அருகே ஆயக்குடியில் உள்ள ITO அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 2001ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் 23 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து உரையாடி மகிழ்ந்தனர். பல்வேறு துறைகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் பள்ளிக்காக LED டிவியை பரிசாக வழங்கினர். மேலும் ஆசிரியர்களுடன் இணைந்து பள்ளிக்கால நினைவுகளை கலகலப்பாக பேசி உற்சாகமடைந்தனர். காணும் பொங்கலை ஒட்டி திருவாரூர் நகராட்சி அலுவலகம் எதிரே குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. தெற்கு வீதியில் தொடங்கி தேரோடும் 4 வீதிகளையும் 3 முறை சுற்றி போட்டி நடத்தப்பட்டது. 2 பிரிவுகளாக நடந்த போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். அரியலூர் மாவட்டம் சிறுகளத்தூரில் நடந்த காணும் பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் தம்பதிகள் கலந்து கொண்டு உற்சாகமடைந்தனர். சிறுவர், சிறுமிகள், இளைஞர், இளம்பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பின்னர் மனைவியை கணவன் தூக்கிக் கொண்டு ஓடும் போட்டியில் உற்சாகம் கரை புரண்டது. விருதுநகரில் வெறிநாய் கடித்து ஒரே நாளில் 30 பேர் காயமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்டையாபுரம், பாத்திமா நகர் பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சாலையில் சென்றவர்களை விரட்டி கடித்தது. இதில் காயமடைந்த 30 பேரும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். மூதாட்டி ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்களை கடித்து குதறிய வெறிநாயை நகராட்சி பணியாளர்கள் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாணிக்காபுரம் பகுதியில் ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் சுவாமிநாதன் கலந்து கொண்டார். அப்போது அவர் கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்து பானையை உடைத்தார்.